இச்சுபோட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சரண விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சரண விக்ரமோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பற்றி வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என் தங்கச்சி சூர்யா வந்து சொன்னால் எப்போவோ வந்து நான் வெளியே வந்து எவிக்ட் ஆகி போயிருக்கிற ஒரு ஆள், நான் எப்போவோ வெளியே போயிருக்கணும், என்னை ஏன் மக்கள் காப்பாற்றுறாங்க அப்படின்னா நீ நல்லவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து மக்கள் உன்னை இவ்வளோ நாள் வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இவங்களெல்லாம் நான் அவ்வளோ நம்பினேன், மாயாவையும் பூர்ணிமாவையும் வந்து என் ஃப்ரெண்டாக அவ்வளோ நம்பினேன், இவங்கள வந்து நல்லவங்கன்னு நிறைய இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணேன். அவங்கள வந்து எங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக அவங்கள பேசும்போது கூட நான் வந்து அவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க மோசமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நான் அவ்வளோ இடத்துல வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். பட் என்ன வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெருசாக மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. அதே மாதிரி என்னை எப்போவுமே வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நான் இருந்ததே கிடையாது. எப்பயுமே வந்து அவங்க வேறு யாராவது செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக தான் வந்து என்னை உள்ள டீமில் எடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் இப்போ எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எல்லாமே வந்து ஒரு கேங், ஒரு ஃப்ரெண்ட் கேங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்க்குறேன், ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானாக போய் தான் அங்கே உட்காந்து பேசியிருக்கேனே தவிர ஒருபோதும் அவங்க வந்து விக்ரம் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க தேடி என்ன தேடி அவங்க வந்ததே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரியுது. என் தங்கச்சியும் அது தான் சொன்னான். ஸோ நீ வந்து அவங்க 2 பேரும் வந்து முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்காங்க, பட் பின்னாடி வேறு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிக்சனும் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், நிக்சனும் வந்து அப்படி தான் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே பின்னாடி வந்து வேறு மாதிரி இருந்திருக்காங்க. எனக்கு வந்து செம ஷாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மணி வந்து கேட்டார், சரி நீ ஏன் என்கிட்ட வந்து என் மேலே என்ன கோவம், என்கிட்ட ஏன் சண்டை போட்டு போன அப்படின்னதுக்கு அது தெரியல. அப்போது வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்கரேஜிங்காக பேசுகிறீங்கன்னு சொல்லி அக்ஷயாலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். நான் எதுக்குடா டிஸ்கரேஜிங்காக பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து உன்னை அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணும், அவங்கக்கிட்டேருந்து இவன் போய் அங்கே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் ரவீனா கிட்டே வந்து நான் உன்னை பற்றி சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சரண விக்ரம் வந்து பயங்கரமான ஒரு புரிதல் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொரு இன்புட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாயாவுக்கு பாவம் அவங்க ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தனால அவங்ககிட்டையும் ஒரு சேஞ்ச் தெரியுது. இப்போ சரண விக்ரமும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இருக்கார். மணி, ரவீனா இவங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.